உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. முதலில் மேசம். பாக்யாதிபதி குரு கடகத்தில் உச்சம் பெறுவது சிறப்பு. அவருடைய பார்வை விழுவதால் தொழில் பலமாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். ராசிக்கு 3இல் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். அவர் புதனோடு இணைந்து பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் மகிழ்ச்சி தரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வேலையில் உற்சாகம் ஏற்படும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். விரயஸ்தானத்தில் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் சூடு வேண்டாம். புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். சுபகாரிய பேச்சுகளில் தடைகள் ஏற்படும். அர்த்தாஷ்டம குரு என்பதில் கவனம் தேவை. விரயத்தில் சனி இருப்பதால் சில காரியங்களில் தாமதம் ஏற்படுவதை தடுக்க முடியாது. பரிகாரம்: விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். குடும்பாதிபதி புதன் ஆட்சி பெறுகிறார். லாபஸ்தானத்தில் சனி இருக்கின்றார். இப்படி பல கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன. புத சுக்கிர யோகம் இவ்வாரம் அற்புதமான பலன்களை செய்யும். இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் பாகிஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பெண்கள் நினைத்த எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும். வேலை கெட்ட வேளைகளில் உணவு சாப்பிடுவதால் அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அடிக்கடி வெளியூர் பயணம் செய்ய நேரலாம். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாகனங்களை நன்றாக பராமரிக்கவும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்துகள் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 1/6/2026 மாலை 6:54 மணி முதல் 4/6/2026 காலை 7:26 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சூரிய நமஸ்காரமும் ஆதித்ய கிருத்திய பாராயணமும் அற்புத பலன்களை தரும். அடுத்தது மிதுனம். ராசியிலிருந்து உங்களை அலைக்கழித்து கொண்டிருந்த குரு விடை பெற்று தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. இதுவரை இருந்த தடைகள் விலகியது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உடல் சம்பந்தமான கவலைகள் தீரும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ராசிநாதன் புதன் ஆட்சி பெற்று பஞ்சமாதிபதி சுக்கிரனோடு இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். லாபாதிபதி 6ஆம் அதிபதி 11இல் இருப்பதும் சில அற்புதமான நன்மைகளை செய்யும். 3இல் உள்ள கேது உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்துவார். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பூர்வீக பிரச்சனைகள் வரலாம். தந்தை மகன் உறவு சற்று பாதிப்படையலாம். தர்ம காரியங்களில் தடை ஏற்படலாம். விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் சனியிருந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 4/6/2026 காலை 7:27 மணி முதல் 6/6/2026 மாலை 6:49 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: அம்பாள் வழிபாடு அனுகூலமாக இருக்கும். அடுத்தது கடகம். ராசியில் குரு என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி ராசியில் உச்சம் பெற்று உங்களுடைய திரிகோண ஸ்தானங்களாகிய 5, 7, 9 ஆகிய முக்கிய இடங்களை பார்ப்பதால் அந்தந்த இடங்களில் பலம் பெறுகிறது. அதனால் ராசியில் அமர்ந்த குருவால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். சனியின் சுபபலம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். 12இல் சுக்கிரன் இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் பணம் கைக்கு கிடைத்துவிடும். 11ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க அனுகூலம் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம். விரயத்தில் உள்ள சுக்கிரனும் இதை உறுதி செய்கின்றார். இதற்கு காரணமாக உங்கள் பேச்சு அமையலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. அஷ்டம ராகு என்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். சந்திராஷ்டமம் 6/6/2026 மாலை 6:50 மணி முதல் 9/6/2026 அதிகாலை 3:24 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: சோமாசுந்தர கடவுளை வணங்குங்கள். சுகங்கள் கூடும். அடுத்தது சிம்மம். சுக பாக்யாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தன குடும்பாதிபதி புதன் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இந்த கிரகநிலைகள் மிகவும் சாதகமானது. எத்தனை போட்டிகள் இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு. புதிய திருப்பங்கள் ஏற்படும்.
தொழில் வளம் மிக நன்றாக இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். வங்கிக் கடன்கள் முதலிய உதவிகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு. இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு என்று சொல்ல முடியாது. கவனக்குறைவாக செலவுகளை செய்து கடனில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. வழக்குகள் தாமதமாகும். ராசியில் கேது இருப்பதால் வழக்குகளை எதிர்கொள்ளும் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதையும் அஷ்டமச்சனி நடப்பதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். அடுத்தது கன்னி. கண்டகச்சனி நடந்தாலும் கூட உங்கள் லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைந்து சனியை கட்டுப்படுத்துவதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 6ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 9ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் உங்கள் மனதைரியத்தை அதிகப்படுத்துவார்கள். அரசாங்க காரியங்களில் சாதகமான நிலை நீடிக்கும். சுகாதிபதியான குரு உங்கள் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்கள் பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் மேம்பாடு அடையும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு. அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரக்காரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கும் வழி உண்டு. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. இரத்த அழுத்தம் முதலிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொடர் வைத்தியம் செய்ய கொள்ள வேண்டியிருக்கும். பரிகாரம்: செவ்வாய் 8இல் இருப்பதால் சிவப்பு மலர்களால் முருகப்பெருமானை வணங்குங்கள். அடுத்தது துலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். பாகியஸ்தானத்தில் ராசிக்குரிய சுக்கிரனும் பாகியாதிபதி புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். மனதிற்கு இதமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் காலம் இது. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். உயர்ந்த பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு. தந்தை வழி உறவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். லாபாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று ஏறுமாறாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஜீரண கோளாறு பிரச்சனைகளும் கண் பிரச்சனைகளும் வரலாம். 10இல் குரு இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கையாளும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். 2-5க்குரிய குரு இதுவரை உங்கள் அஷ்டமத்தில் இருந்தார். உங்கள் கஷ்டம் எவ்வளவு தீரும்படி அவர் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும். பொதுவாகவே குருவுக்கு ஸ்தான பலம், பார்வை பலம் இரண்டும் உண்டு. பெரும்பாலான ராசிகளுக்கு ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஆனால் விருச்சிக ராசிக்கு இரண்டும் அமைந்திருப்பது சிறப்பு. நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறும். தொழில் வெற்றி அடையும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. ராசி அதிபதி 6இல் ஆட்சி பெற்றிருப்பதால் பகைகள் மாறும். சூரியன் 7இலிருந்து ராசியை பார்க்கிறார். உஷ்ண கிரகம் உங்கள் ராசியை தாக்குவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக வயிற்று பகுதிகள் பாதிப்படையலாம். இரத்த அழுத்த நோய்கள் அதிகரிக்கலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் இருப்பதால் நீரிழிவு மற்றும் நரம்பு நோய்களினால் பாதிப்பு ஏற்பட்டு தசாபுக்தி அனுகூலமில்லாதவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளும் சூழல் உண்டு. மொத்தத்தில் ஆரோக்கிய பிரச்சனையை அலட்சியப்படுத்த வேண்டாம். பரிகாரம்: சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள், நலம் கிடைக்கும். அடுத்தது தனுசு. குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நேரடியான நன்மைகளை செய்யாவிட்டாலும் மறைமுகமான நன்மைகளை செய்வார். ஆனால் சிறிய தடைகளை உணரும்படியாக இருக்கும். அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் விழுவதால் தனபாகியங்களில் குறைவிருக்காது. 7இல் சுக்கிரனும் புதனும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் புத்தி கூர்மையுடன் காரியத்தை செய்வீர்கள். இல்லறத்தில் கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட உடனடியாக நீக்கிக் கொள்ளும் வாய்ப்புண்டு. பயணங்களால் பலனுண்டு. வியாபார நெருக்கடிகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றமாக நடக்கும். லக்னாதிபதி 8இல் மறைவதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். நோய்களை கவனிக்காவிட்டால் அவைகள் வளர்ந்து அதிக செலவோடு கூடிய மருத்துவத்திற்கு செல்ல வேண்டிய நிலை வரலாம். மனதில் கலக்கமும் தெளிவின்மையும் ஏற்படலாம். எதிர்பாராத சிக்கல்களும் சோதனைகளும் வரும் நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக ஆலோசித்து செய்ய வேண்டும். 1/6/2026 மாலை 6:54 மணி முதல் 4/6/2026 காலை 7:26 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஆஞ்சநேயரை வணங்குங்கள். அடுத்தது மகரம். உச்சம் பெற்ற குருவின் பார்வை ராசியின் மீது விழுவதால் ராசி பலம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, ராசிநாதன் மீதும் குருவின் பார்வை விழுவதும் குருவின் வீட்டில் சனி இருப்பதும் நல்ல பலன்களை தரும். தடைகளை விளக்கும்.
தெய்வத் திருத்தலங்களின் தரிசனம் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். செயல்களில் தெளிவிருக்கும். வெற்றியின் வாசலை நீங்கள் அடைவதற்கான அற்புதமான சூழ்நிலையை கிரகநிலைகள் தருகின்றன. 4 செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக லாபாதிபதியாக இருப்பதாலும் ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்திலும் போட்டித் தேர்வுகளிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு. 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் நீரிழிவு சம்பந்தப்பட்ட தோல் பிரச்சனைகளும் அதனால் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரித்து வைத்தியம் பார்க்கும் சூழல் வரலாம். வேலையில் உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வேண்டாம். 4/6/2026 காலை 7:27 மணி முதல் 6/6/2026 மாலை 6:49 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அஷ்டம கேது என்பதால் விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது கும்பம். சனி லாபாதிபதியான குரு தன லாபாதிபதியான குரு 6ஆம் இடத்தில் மறைந்து உங்கள் தனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதாரத்தில் குறை இருக்காது. தொழில் வளம் நன்றாக இருக்கும். பொருள் வளமும் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பார். மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உண்டாக்குவார். எதையும் சிறப்பாக திட்டமிட்டு கம்பீரத்தோடு செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு. பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் பூர்வ புண்ணியமும் தெய்வ அனுகூலமும் உண்டு. 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இதய நோய் மற்றும் கொழுப்பு பிரச்சனைகள், நோய் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு அவசியம். சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாக்கில் சனி இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. 6/6/2026 மாலை 6:50 மணி முதல் 8/6/2026 அதிகாலை 3:24 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சிவன் கோயில்களில் உள்ள பைரவரை வணங்குங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் செல்லுங்கள். அடுத்தது மீனம். ராசிநாதன் 5இல் உச்சமாகி பலம் பெற்றிருக்கிறார். ராசியில் சனி இருந்தாலும் கூட ராசிக்குரிய குரு உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுவதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியில் வந்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். அரசாங்க காரியங்களில் அனுகூலத்தை தரும். 6ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுக்கு போராடும் குணத்தையும் ஞான தெளிவையும் தந்து வழிநடத்தும். இத்தனை நாள் சந்தித்த சிக்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். ராசிநாதன் பலமாக இருந்தாலும் கூட விரயத்தில் ராகு இருக்கிறார். ராசியில் சனி இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசி பாவகிருத்தார் யோகத்தில் இருப்பதால் தடைகளை எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு தாண்ட வேண்டியிருக்கும். வெற்றி கிடைக்கும் என்றாலுமே அது உங்கள் முயற்சியினால் சற்று காலதாமதத்தோடு கிடைக்கும். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். செலவுகளில் கவனம் தேவை. பரிகாரம்: முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.